ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் போது ஆஹா இப்போ தான் வந்துட்டு இந்த கோட்டாஸ்க்கு முடிஞ்சுது. கோட்டாஸ் மீன்ஸ் அந்த கோர்ட்டில் ஒரு கேஸ் முடிஞ்சுது. அரோரா வந்து விஜய் பார்வதி மேலே ஒரு சரியான ஒரு கேஸை போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து சூப்பராக ஒரு குரூப்பிஸத்தை பண்ணி ஈவன் அங்கே இருக்கிற விட்னஸை வச்சு சாண்ட்ரா ஜட்ஜாக இருந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணி, ஆனால் அங்கே வந்து ஒரு பெரிய சூழ்ச்சியை வந்துட்டு நம்ம கமருதீன் பண்ணி அதே சூழ்ச்சியானதே நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து வெளியே வந்து அரோரா கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கே தெரிஞ்சுது அவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்ட்டு. அங்கே போய்ட்டு ஒரு சபத்தை பார்த்துருக்காரு. அரோராவுக்கு ஒரே மாதிரி பண்ணணும், விஜய் பார்வதி ஒரே மாதிரி பண்ணணும். அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்துட்டு வக்கீலாக போனீங்க? அந்த பொண்ணு அப்பயே கிடச்சி நான் பேசாமல் எஃப்ஜியை போட்டுக்குவான்னு. இல்லை நான் பண்ணுறேன் ப்ளே தானே, அதை கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னீங்களே. அந்த ப்ளேக்கு ஒரு உண்மையாக இருந்திருக்கணும்ல. இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கடைசியில் வந்துட்டு குரூப்பிசம் கனியோட சூழ்ச்சி எல்லாத்தையும் வந்துட்டு விஜய் பார்வதி தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் அங்கே வச்ச பாயிண்ட் எல்லாமே பச்சையாக தெரியும். விக்ரமுக்கு அவர் தோத்துட்டார் அப்படின்ற விஷயங்கள் இங்கே வந்து அவர் வின் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து அதாவது அந்த குரூப் ஜெயிக்கணும்னு பண்ண விஷயங்கள் தான் இது முழுக்க பச்சை தெரிஞ்சுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, முக்கியமான சம்பவம் என்னென்னா அந்த மொத்தோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க. என்னென்னு இப்போ கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு கமருதீனை வச்சு செய்யணுன்ட்டு. எதுக்காகனா இவங்க எல்லோரும் அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லேட்டாக வந்திருப்பார். அப்போ பிக் பாஸ் ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருப்பார். என்னென்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், எதை எடுப்போம் எதை எடுக்க மாட்டேன்னு தெரியாது. லேட்டாக எப்போ பார்த்தாலும் கமருதீன் வந்துட்டுருக்காரு. அதாவது திவ்யாவுக்கு ரிப்பேருக்காக போன அந்த மைக் பேட்ரி அந்த இதுவே வந்துருச்சு திரும்ப, ஆனால் இன்னும் கமருதீன் வரல அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. இது எதுக்காக பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த மைக் விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, இவங்களாம் கேட்கல, யாருமே அதை கண்டுக்கலன்னொடனே எல்லாருக்கும் தேவையான பால் முட்டை காஃபி டீ எல்லாத்தையும் கட் பண்ணார். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ திரும்பவும் இன்னும் 2-3 நாள் இருக்குது இந்த வாரம் முடியறதுக்கு. அப்போ திடீர்னு வேறு ஏதாவது கட் பண்ண என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இனி கமருதீன் விடக்கூடாது, அவர் இது மாதிரி லேட்டாக வந்தாருன்னா வச்சு செய்யணும், கேள்வி கேட்கணும். நம்மளாம் கேள்வி கேட்கலன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளோட விஷயங்களை வந்துட்டு கட் பண்ணுவோன்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. இதை ஒரு விஷயமாக நம்ம எடுத்து பண்ணணுன்ற மாதிரி இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. போச்சா அதுதான் தன்வினை தன்னை சுடும். கண்டிப்பாக யார் யாருக்கு என்னென்ன கெடுதல் நம்ம நினைக்கிறோம், இது பிக் பாஸ் வீடுன்னு இல்லை, நம்ம மனசறிஞ்சு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் இது தப்பு அப்படின்ட்டு. உள்ளே இருக்கிற எல்லாருக்குமே மனசாட்சி சொல்லும் இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது, இது பண்ணால் நம்மளுடைய அந்த உண்மைத்தன்மைக்கு புறம்பானது அப்படின்றத விஷயங்கள் தெரியும். அதை மீறியும் ஒரு சில பேர் தீன்னு சொன்னால் சுட்டுருமா, இது ஒருத்தர் சில பேர் சொல்லுவாங்க தீன்னு சொன்னால் சுட்டுருமான்னு. தீன்னு சொன்னால் சுடாது, ஆனால் தீயான இருக்க அந்த வார்த்தை சுடுது இல்லை, அதுதான் மேட்ரு. அதுக்கான அந்த வார்த்தையில் வந்து தீயை வச்சா கொடுக்குறாங்களா, கிடையவே கிடையாது. அதனால தான் அந்த ஒரு திருக்குறள் அழகாக சொன்னாங்க, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கமருதீனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. பட் நான் கமருதீன்கிட்ட இதை சத்தியமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவர் கண்டுக்காமல் தான் இருக்கார். இந்த விஜய் பார்வதி தான் போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இனிமேல் வந்து நம்ம கமருதீனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அதுலேயாவது விஜய் பார்வதி கண்டுக்காமல் கம்முன்னு ஒதுங்கினா நல்லது, அவங்களுக்கு நல்லது. அவங்க என்ன வேணாலும் கமருதீன் இது பண்ணிட்டு போட்டோம், இவங்க சைலண்டாகிறது பெஸ்ட்டுன்றது என்னோடய கருத்து. ஏன்னா இந்த மாதிரி இந்த பொண்ணு போய் தான் நிறைய கெட்ட பேர் வந்துருச்சு. ஆனால் பேர் என்னவாக இருக்குன்னா கமருதீன் அவங்கள நம்பினவங்கள எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். இந்த விட்டார கோட்டாஸ்க்கு என்னத்தை சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.